God bless you. Shalom. Shalom, shalom, shalom. Thank you for joining us today. Today, we'll be discovering one of the greatest things in our lives. It is not about the miracle, it is not about the blessing. Today, we will identify the one and only enemy in our life. We'll find him, and in the process, we'll execute him, and we'll be connected to the God. So, before making any comments, listen to the subject, go through it again and again, read the scriptures which I tell here, understand in your way, and let God lead you to the salvation. Stick with me. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 25-26. Matthew chapter 16, 25 and 26. Just 2 verses. மத்தேயு 16, 25-26. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். Hallelujah. Read me the 24th verse again. அப்பொழுது இயேசு தம்முடைய 25. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். For whoever desires to save his life will lose it, but whoever loses his life for my sake will find it. Amen. இன்றைய செய்தியின் தலைப்பு the only opponent, ஒரே எதிரி. The only opponent, ஒரே எதிரி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரே எதிரி. நீங்க தான் சிஸ்டர்ன்றாதீங்க, ஒரே எதிரி. தி ஒன்லி ஆப்பனண்ட், தி ஒன்லி எனிமி. கைகளை வைங்க, நாம் ஜெயிப்போம். ஜீவன் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நீர் கற்றுத்தர போகிற காரியங்களுக்காகவும் வெளிப்பாடுகளுக்காகவும் நன்றி. அதனை நாங்கள் பயன்படுத்தவும் பின்பற்றவும் நீர் உதவி செய்யும். ஞானத்தை தந்தரலும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஷலோம் 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 ஷலோம். நிறைய ஷலோம் சொல்லணும், சமாதானமாக இருக்கணும். இப்போ ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையோடைய ஒரே ஒரு எதிரி யாருன்னு கண்டுபிடிக்க போறோம். the one and only enemy. ஆமென். எனிமின்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்க மனசுக்குள்ள யாரு என்னன்னு முடிவு செய்யக்கூடாது. நான் இப்பதான் ஆரம்பிக்கிறேன். இந்த ஒரே ஒரு எதிரி யாருன்னு நான் கடைசியில் முடிக்கும் போது உங்களுக்கே பெரிய ஷாக்கா இருக்கும். ஓ மை காட், அவர் எனிமி கிடையாதுங்க. நான் சொல்றேன் உங்க எக்ஸ்பிரஷனை, அடேங்கப்பா அப்படின்னு இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பலவிதமான எதிரிகளை தேர்ந்தெடுத்து வச்சிருப்போம். அதுல முக்கியமான பங்கு யாருக்கு வகுக்கிறோம்? கிறிஸ்தவர்களா? யாரு? அதான் நீங்க வரிசையா ஒரு 4 பேர் வச்சிருப்பீங்களே, சொல்லுங்க. கிறிஸ்தவனா நமக்கு இருக்கிற ஒரே எதிரி யாரு? சத்துரு. சத்குரு கிடையாது, சத்துரு. ஒரு தூரு வரும். சத்ரு, பிசாசு, வேற சாத்தான். வேற ஏதாவது பேர் இருக்கா? ஒளியின் தூதன். வேற ஏதாவது? இருளின் அரசன், துஷ்டன். துஷ்டன், குற்றம் சாட்டுகிறவன், இப்படிலாம் இருக்கு. அவன் தான் நமக்கு பரம எதிரி. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க, நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாரும் மாட்டினீங்க. பரம எதிரி நமக்கு சத்துரு, இருளில் தள்ளுபவன். இன்னைக்கு உண்மையான எதிரி யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சி அவனை விளக்கிட்டோன்னு வைங்களேன், வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக போயிடும். அல்லேலூயா. வாழ்க்கைன்னு ஒன்று இருந்தால் எதிரின்னு ஒருத்தன் இருக்கணுமா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? ஏங்க இன்னைக்கு ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்க்குறீங்க, அந்த 2.5 மணி நேரத்தில் 10 வில்லன் இருந்தால் தாங்க படம் சுவாரஸ்யமாக இருக்கு. ஆமாவா இல்லையா? ஒரு 2.5 மணி நேரம் படத்துக்கு நமக்கு ஒரு 4 வில்லன் 5 வில்லன் தேவை. 60 வயசு 70 வயசு வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு வில்லனாவது வேணுமா இல்லையா? வேணுமா இல்லையா? வேணும், அவசியம் வேணும். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு 2 வசனம் பேசியிருக்கார். மத்தேயு 16, 25, 26. என்ன சொல்றாப்புல அப்படின்னா,
உன் வாழ்க்கையை தள்ளிட்டினா, என்னுடைய இதுக்காக உன் வாழ்க்கையை தள்ளிட்டினா நீ என்னையே கண்டடைவன்றார். இது ஒன்றும் நமக்கு புதுசு கிடையாது. இயேசுநாதர் 3.5 வருஷம் செஞ்ச ஊழியத்தில் எப்பவுமே தான் பேசக்கூடிய ஒரே காரியம் என்னன்னா, எதை உண்போம், எதை உடுத்துவோம், எதை குடிப்போம், கவலையே படாத. மாம்சத்தை குறித்து இயேசுநாதர் சொன்னதை இன்டைரக்டா சொல்லியிருப்பாரு. நீங்க 3.5 வருஷம் பேசினதை மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் 4த்தையும் கவனிச்சு பாருங்க. எங்கேயாவது மாம்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காருன்னா கிடையவே கிடையாது. 100% ஐம் ஷுர் he has never given importance to the body. ஒத்துக்கிறீங்களா? ஆமென் சொல்லணும். ஒத்துக்கிட்டா எங்கேயுமே மாம்சத்துக்கு இப்படி பாருப்பா, மாம்சத்தை இப்படி உபசரிச்சுக்கப்பா, பேசவே மாட்டார். எப்ப பேசினாலும் இதை குறித்து நீ கவலையே படாதுன்னுவார். இந்த மாம்சத்துக்கு பிடிக்காதது என்ன தெரியுமாங்க? சத்ருவை ஸ்நேகிக்கிறது. ஆமாவா இல்லையா? நமக்கு எதிரியை ஸ்நேகிக்கிறது இந்த மாம்சத்துக்கு பிடிக்குமா? ஆனா அதை தான் செய்ய சொல்றார். ஆமாவா இல்லையா? இந்த மாம்சத்துக்கு பிடிச்ச விஷயம் என்ன? சோறு. ஆமாவா இல்லையாங்க? சோறு. நமக்கெல்லாம் நைட்டு ஒரு உருண்டை இருந்தால் தான் தூக்கம் வரும். நான்லாம் அப்படிப்பட்ட கேஸ். நான்லாம் நேரடியாக ஒத்துக்கிறேன். எனக்கு நைட்டு டிஃபன் சாப்பிட்டாலும் தூக்கம் வராது. டிஃபனே சாப்பிட்டாலும் ஒரு கை சாப்பாடு சாம்பாரில் உருட்டி எத்தனமாவும் கை தூக்குறாங்க. சேம் கிளப்பு, ரைஸ் கிளப் நாங்கள்லாம். அது ஒரு சாப்பாடு கொஞ்சம் ஒரு கை சாப்பிட்டாதாங்க நல்லா இருக்கும். ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. இயேசுநாதர் எடுத்த உடனே சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. இந்த வசனத்தை நம்ம கரெக்டா புளிக்குழம்பு அப்ப மட்டும் சொல்லுவோம். சாப்பாடு வேண்டான்ற ஒரே காரணத்தினால வீட்டில் ரொம்ப அப்படியே பரிசுத்தமா நம்ம சொல்லுவோம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. எங்க வீட்டில் பெரியவர் ஒருத்தர் தான், பெரியவரும் சொல்லல, பெரியவர் ஒருத்தர் அன்னைக்கு புளிக்குழம்புனானே மனுஷன் 40 மாத்திரமல்ல, டுடே ஃபாஸ்டிங் அப்படின்னாரு. கரெக்டா எஸ்தரமாக்கு அன்னைக்கு பிறந்த நாள் பிரியாணி வந்தது. ஃபாஸ்டிங் கேன்சல். உடனே ஆளா தட்டை எடுத்து வச்சு வாங்க வாங்க. நம்ம சௌரியத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, எது நமக்கு பிடிக்குதோ அதை வெறுக்க சொல்லுவார், எது பிடிக்காதோ அதை செய்ய சொல்லுவார். இதே வேலை 3.5 வருஷமா தான் பேசின எல்லா இடத்துலையும் மாம்சத்துக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுத்து பேசினதும் கிடையாது. எந்த இடத்துல மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரு செயல் செஞ்சதும் கிடையாது. ஆமாவா இல்லையாங்க? கெத்செமனே தோட்டத்தில் கூட தன் மாம்சத்தின் வழிபடி சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு வாரு. அந்த சமயம் தேவனுடைய நினைவு வந்து அவர் சொல்லுவாரு, உம் சித்தம் என்னவோ அதுவே நிறைவேறட்டும். ஒரு இடத்துல கூட பேசினதும் கிடையாது, மாம்சத்தோட முக்கியத்துவத்தை செஞ்சு காட்டினதும் கிடையாது இயேசுவானவர். ஒத்துக்கிறீங்களா? இதுதான் பிரின்சிபல், ஜீசஸ் கிரைஸ்டோட பிரின்சிபல். இன்டைரக்டா பாடி என்னைக்குமே அவர் பெருசுபடுத்தி பேச மாட்டார். இப்போ மிக சிறப்பா ஒரு வசனம் பேசியிருக்காரு. 25 திரும்ப வாசிங்க பார்ப்போம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், ஜீவனை ரட்சிக்க, அதாவது ஜீவனை காப்பாற்ற விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன், அவர் நிமித்தம், அவர் பேர்ல இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இப்போ இந்த சப்ஜெக்ட்ல டீப்பா போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் நல்லா கிளியர் பண்ணிடுறேன். தேவனுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல மனைவி, நல்ல பணம், நல்ல லக்ஸூரியஸ், இது எதையும் தேவன் எதிர்த்து நிற்கவில்லை. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளாம் நினைச்சுக்கிறோம் இன்னைக்கு கிறிஸ்தவம் வந்துட்டா இது எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. கிடையாது. God desires good things for good people. ஹலோ, தமிழ்ல சொல்லவா? தேவனுடைய பிள்ளைகள் சீரும் சிறப்புமா இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். நல்ல பணம் இருக்கணும், நல்ல மனைவி அமையணும், நல்ல குடும்பம் இருக்கணும், நல்ல வீடு வாசல் இருக்கணும் தேவன் விரும்புகிறார். நான் அல்ல, தேவன் விரும்புகிறார். அத்தனை இடத்துல பணம் தப்பு இல்லைங்க. பணத்தை வந்து தலைவனாக்குறது தான் தப்பு, பணத்தை ஆண்டவர் ஆக்குறது தான் தப்பு. புரியுதா நான் சொல்ல வருது? பணம் தேவை, ஆமாவா இல்லையா? பணம் வேண்டும், நல்ல புஷ்டியும் பசுமையுமா இருப்பாயின்னு வசனம் இருக்கா இல்லையா? அமுக்கி குலுக்கி அப்படிதான் இருக்கும் பாஸ்டர்ன்றீங்களா? சந்தோஷமா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அமுக்கி குலுக்கி, இதெல்லாம் பெரிய ஆசீர்வாதங்க. ஆமாவா இல்லையா? பெரிய பெரிய ஆசீர்வாதம். தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் எடுத்து பாருங்க. கோடீஸ்வரனுக்கு மட்டும்தான் இப்படிலாம் ஆசீர்வாதம் இருக்கும். அதை நமக்கு பேசியிருக்கார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். அந்தரங்கத்தில் உள்ள பொக்கிஷத்தெல்லாம் எடுத்து நமக்கு தரேன் இருக்காரு.
அப்போ தேவன் நம்மள மாதிரி கஞ்சாம்பட்டி கிடையாது. கரெக்டா? நான் மட்டும்தான் தேவன், நீங்க எல்லாம் கஷ்டப்படணும்னு சொல்ற ஆள் கிடையாது. தனக்கு சரிக்கு சமமா பார்க்கின்ற தேவன். அவரை நேசிச்சா தன்னுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை கொடுக்கின்ற தேவன். மகா பிரபுவின் பிள்ளைகள்னா அப்போ உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சங்கீதம் 1:2 போடப்பட்டிருக்கு, இது அனைத்தையும் படைத்து உன் காலுக்கீழ் போட்டிருக்கிறேன், அனுபவித்துக்கொள். சரியா நான் சொல்றது? எல்லாத்தையும் கொடுத்திருக்கார். அதனால இன்னைக்கு ஒரு கான்செப்ட் வச்சிருந்தீங்கன்னு வைங்க, கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டா இதெல்லாம் வெறுத்துடணும்னு, அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல அணிகலன், இதெல்லாம் வைத்திருப்பது தவறில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தவறில்லை. நிறைய வாங்கி போடுங்க சிஸ்டர், தப்பு கிடையாது. அல்லேலூயா, ஆமென். இதை முக்கியத்துவப்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா you have to read Bible a lot. Please understand. God desires good for good people. No other comments in that. எந்தவித ஆர்கியூமெண்ட்ஸும் கிடையாது. தேவன் தன்னை விரும்புகிறவர்களை சீரும் சிறப்புமாய் வைக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம், சித்தம். அதுல எந்த பேச்சும் கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? ஆமென். நல்லா ஆமென் சொல்லுங்க. இப்படி இருக்கின்ற தேவன் ஒரு வசனத்தை என்ன சொல்றாருன்னா, தான் வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினைக்கிறவன் இழந்துருவானா, தான் வாழ்க்கையை கிறிஸ்துக்காக இழக்கிறவன் வாங்கிடுவானா. ஹலோ, இப்போ நம்மள்ட்ட ஒரே ஒரு வாழ்க்கை இருக்குங்க. கிறிஸ்துக்காக இழந்தோம்னா செத்து போயிடுவோம். கரெக்டா? இழக்கிறதுனா சாகுறது தானே? ஆமா இல்ல? ஆமாங்க. நீ ஒரே ஒரு வாழ்க்கை, இழக்கிறதுக்கு வேற என்ன அர்த்தம் இருக்கு? கிறிஸ்துக்காக தன்னை இழக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான். உயிரை எதிலையும் விடாம காப்பாத்துகிறவன் இழந்துருவான் அப்படின்னு போட்டிருக்கு. கரெக்டா? நான் சொல்றது சரிதானங்க? இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் என்ன, நம்ம இந்த மாம்சத்துக்குள்ள இருக்கின்றோம், ஒரு தடவை உயிர் போயிடுச்சுன்னா போயிடுச்சு, அவ்வளவுதான், திரும்ப வரமாட்டோம், தேவனிடம் போய் சேர்ந்துருவோம். கரெக்டா? அந்த ரூல் படி பாத்தீங்கன்னா தேவன் என்ன சொல்றாருன்னா, எவன் ஒருத்தன் எனக்காக இறக்கின்றானோ அவன் உயிரை பெறுவான். எனக்கு என்ன கேள்வினா, பைபிளின் படி ஒரே ஒரு முறை தான் வாழ்க்கை. ஒத்துக்கிறீங்களா? there is only one life according to Bible. ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரே ஒரு வாழ்க்கையும் தேவனுக்காக இறந்துட்டோம்னா, இன்னைக்கு நான் தேவனை ஏற்றுக்கொண்டேன், தேவனுக்காக நான் இறக்க தயார், இறந்துட்டேன்னா எங்க நான் திரும்ப பெறுவேன்? பரலோகத்துல நீங்க யாரு பக்கத்துல உட்காந்துருக்க யாரு என்னன்னே எனக்கு தெரியாது. நான் திரும்ப பெற்றா என்ன, பெறலைன்னா என்ன, வாழ்க்கை போனது என்ன? ஆமாவா இல்லையாங்க? அப்ப அது அர்த்தம் கிடையாது. கரெக்டா? இதை சுட்டி காட்டிக்கிட்டு தேவனுக்காக வாழ்க்கையை இழக்கணும், தேவனுக்காக வாழ்க்கையை இழக்கணும்னு வீடு, சொத்து, சுகம், வேலை எல்லாவற்றையும் இழந்தீங்கன்னா உங்களை விட அதி புத்திசாலி யாரும் கிடையாது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கின்றார், நல்ல பேங்க் வேலையில இருந்தார். தேவன் கூப்பிடுறாருன்னு தன்னைத்தானே ஒரு மன பிரம்மையில வைத்துக் கொண்டு வேலையை விட்டு வந்தார். இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் 3 வேளை சாப்பாடுக்கு. தவறை செய்யாதீர்கள், வேண்டாம். யாராவது பாஸ்டர் இங்க நின்று தேவன் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார்னா என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க வீட்டுக்கு போய் நீங்க தேவன்கிட்ட பர்சனலா கேட்கணும், ஆண்டவரே நான் அழைச்சிங்களா அப்படின்னு. ஆண்டவர் ஆமா அப்படின்னா அப்ப என்ன செய்யணும்னு கேட்டு செய்யணும். அதை விட்டு நீங்களே முடிவு பண்ணி வேலையெல்லாம் விட்டுட்டு வரக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வரக்கூடாது, வர வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. that is one point. அப்ப தேவனுக்காக இழக்கிறது என்ன? தேவனுக்காக இழக்கிறவன் எப்படி காப்பாற்றுவ? இது என்னங்க? இந்த வசனம் பயங்கர டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணுங்க, பயங்கரமான டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இது புரிஞ்சுக்கிறதுக்கு. புரிஞ்சு செயல்படுத்திட்டீங்கன்னு வைங்க, பரலோக ராஜ்யம் உங்களுடையது. அதான் சீக்ரெட். சரி, சப்ஜெக்ட்குள்ள போவோம். நம்ம இப்போ நம்ம மாம்சம் இருக்குல்ல, 3 வகையா பிரியுது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். அல்லேலூயா. 3 இப்படி கையில் எடுத்துக்கோங்க. ஆவி, ஆத்மா, சரீரம். எல்லாரும் பார்க்க இங்கிருந்து பார்க்க ஜான்சினா மாதிரியே இருக்கீங்க, சும்மா விளையாண்ட. ஆவி, ஆத்மா, சரீரம், 3 things. இப்போ இந்த ஆத்மான்னு ஒன்று இருக்கு பாருங்க, இதுதான் தேவனிடத்திலிருந்து வருகின்ற பொக்கிஷம். கரெக்டா? இந்த ஆத்மாவை தான் தேவன் என்ன செய்கிறார்?
மண்ணினால் உருவாக்கப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ள ஊதுகிறார். சரியான சொல்றது? தேவன் என்ன செய்கிறார்? ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ஆத்மாக்கும் ஒரு பெயரை கொடுத்து இந்த தாய்க்கு பிறக்க வேண்டும் என்று தேவன் தான் அனுப்பி வைக்கின்றார். சரியான சொல்றது? ரைட். ஓகே. இப்போ இந்த மாம்சம் இருக்கு பாருங்க, இது வெறும் கார் மாதிரி தான். உள்ள உட்காந்து ஓட்டினாதான் ஓடும், இல்லைன்னா அது பாட்டுக்கு ஒரு இடத்துல நிற்கும். ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தா என்ன ஆயிரும்? துரு பிடிச்சி வீணா போயிடும். கரெக்டா? கரெக்டா சிட்னி என்ன? ஆமா, வீணா போயிடும். அப்போ உள்ளுக்குள்ள அதை உட்காந்து செயல்படுத்துற ஒரு ஆள் தேவை, அதுதான் ஆத்துமா. ஆமேன். இப்போ இந்த மாம்சம் உருவாக்கும் போதே மாம்சத்துக்கூடயே ஒரு காரியம் வருது. என்னன்னா 7 முக்கியமான பாவங்கள், 7 deadly sins which is otherwise called evil spirit. அல்லேலூயா. போக போக உங்களுக்கு புரியும், கேளுங்க. மாம்சத்தோட மேனுஃபேக்சர் ஆகுது பாருங்க. அதாவது கார் வரும்போதே காருக்குள்ள ஸ்டியரிங் இருக்கிறது மேனுஃபேக்சரிங். இது ஆமாவா இல்லையாங்க? கார் செஞ்சு கொடுத்து ஸ்டியரிங் எல்லாம் கொடுத்தா நீங்க ஓட்டுவீங்களா? வாங்க மாட்டோம். ஸ்டியரிங்கோட வர்றதுதாங்க காரு. அது மாதிரி மாம்சத்தோடையே சேர்ந்து வர்றது 7 முக்கியமான பாவங்கள். ஓகே. ஆத்மாவோட சேர்ந்து வர்றது 9 கனிகளை கொண்ட பரிசுத்த ஆவி. ஆத்மா வரும்போதே, ஆத்மா உள்ள பிறக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரோடு தான் பிறக்கின்றது. சில பேர் சொல்லுவாங்க, இல்ல பாஸ்டர், பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து போனதுக்கு அப்புறம் தான் உலகம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சங்கீதம் 51 எடுத்து பாருங்க. தாவீது தான் தவறு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கும் போது, ஜெபம் பண்ணும் போது சொல்றாரு, ஆவியானவரை என்னை விட்டு நீங்காமல் இரும், என்னை விட்டு எடுத்துராமல் இரும். பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி வசனம் இருக்கா? சோ பரிசுத்த ஆவியானவர் நம்ம பிறக்கும் போதே கூட மேனுஃபேக்சரிங் பண்ணி தான் அனுப்புறாரு பிதாவானவர். சோ இப்போ 2 கை வச்சிருக்கீங்களா? இப்படி வச்சுக்கோங்க. ஆத்மாவோடையே சேர்ந்து பிறக்கிறது என்ன? பரிசுத்த ஆவி. மாம்சத்தோட சேர்ந்து பிறக்கிறது என்ன? 7 அசுத்த ஆவி. 9 fruits 7 deadly sins. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 fruits 7 deadly sins. இதுதான் ஸ்ட்ரக்சர். அல்லேலூயா. இப்போ நம்ம மனுஷனா பிறக்கிறோம். மனுஷனா பிறந்த பிறகு நமக்கு செயல்படுத்துவதற்கு மூளை என்று ஒன்று தேவன் தருகின்றார். இந்த மூளை மிக சிறந்த ஒரு காரியம். ஏன்னா 2 விதமான காரியங்கள் நமக்கு முன்னாடி வைக்கப்படுது, பரிசுத்த ஆவி, அசுத்த ஆவி. எது வேண்டும் என்று நீ தேர்ந்தெடுத்துக்கொள்ன்ற முடிவெடுக்கிற ஒரு சக்தியை தேவன் நமக்கு தரார். ஆமாவா இல்லையா? மரணமும் ஜீவனும் முடிவெடுக்கின்ற சக்தியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எனவே இது 2ம் நமக்குள்ளே இருக்கிறது, நமக்குள்ளே செயல்படுகிறது. நம்ம எதுக்கு கேப் கொடுக்கிறோமோ அது இந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து நம்மளை ஆட்சி செய்யுது. சரியா நான் சொல்றது? ஆமேன். இப்போ இந்த 7 பாவங்கள் பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் அடிப்படையில் கண், மூக்கு, வாய், அந்த 5 சென்ஸ் மூலியமா வேலை செய்யுது. இந்த 9 கனிகள் மனசின்படி வேலை செய்யுது. சரியா நான் சொல்றது? இயேசுவானவரை பரிசேயர்கள் கேட்கும் போது கை கழுவாம சாப்பிட்றாங்களே தீட்டுன்னு சொல்லும் போது தேவன் சொல்கிறார், தீட்டு வெளியிலிருந்து வரவில்லை, உள்ளிருந்து தான் புறப்படுகிறது. கரெக்டாங்க? ஓகே, இதை மனசுல வச்சுக்கோங்க. இப்போ என்னதான் பெரிய பாவம் செஞ்சாலும் உள்ளுக்குள்ள மனசாட்சின்னு உள்ள 9 கனிகளோட சேர்ந்து இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? இப்போ என்னதான் வெளியில நல்ல வேஷம் போட்டாலும் உள்ளுக்குள்ள பாவம்னு ஒன்று இருக்கா இல்லையா? இண்டிவிஜுவலா நான் பேசுறேன், இருக்கா இல்லையா? இருக்கு. ஸோ நம்ம இந்த 2 காரியங்களை வைத்து கொண்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சில நேரம் மனசாட்சிப்படி நடக்கின்றோம், சில நேரம் பாவங்களுக்கு இடம் கொடுத்துடுறோம். சரியா நான் சொல்லுவது? ஓகே, இதுபடி தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ வாழ்க்கையில பிரச்சனை வருது பாருங்க, பிரச்சனை, இன்னல், இடரல், இதெல்லாம் பிசாசினிடமிருந்து வரவில்லை, தேவன் உங்களை சோதிக்கின்றார். உண்மைக்குங்க யோசேப்ப தூக்கி குழியில போட்டு ஜெயிலுக்கு அனுப்புனாங்கல்ல, அப்ப அங்க போட்டிருக்கு, the word of the Lord was testing him னு போட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தை அவனை சோதித்துக் கொண்டிருந்ததுன்னு போட்டிருக்கு. ஹலோ, தேவனுடைய வார்த்தை சோதித்து கொண்டு இருக்க. சரி, அப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. யோபு எல்லாத்தையும் இழந்தார்ல, யோப பிசாசே கை வச்சுட்டானா இல்ல பர்மிஷன் கொடுத்து கை வச்சானா?
பர்மிஷன் கொடுத்து கை வைக்கிறான். அப்ப பர்மிஷன் கொடுத்தது யாரு? இன்னும் விவரமா சொல்லவா? மோசேட்ட தோன்றி நீ போய் மக்களை வெளியே கொண்டு வா, அதாவது செங்கடலுக்கு நடத்தி கொண்டு வந்துரு, நான் உனக்கு மிகப்பெரிய மகிமையை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வோன் மனசை கடினப்படுத்துறதும் தேவன் தான். அதாவது பிள்ளையை கிள்ளி தொட்டலையும் ஆட்டுறது தேவன் தான். சரியா நான் சொல்றது? இப்போ புரியுற மாதிரி சொல்லணும்னா அப்படிதான். கரெக்டா? பிள்ளையும் கிள்ளி விட்டு ஓ ஜோ ஜோ ஜோன்னு தொட்டலை ஆட்டுறதும் தேவன் தான். சரியா? கரெக்டா? இது ஃபர்ஸ்ட்ல இருந்து இல்லை, இது இப்போ மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதுதான். உன் பிள்ளைய பலி கொடுத்துரு அப்படின்னு அவனை மனம் உடைஞ்சி உருக செய்கிறதும் தேவன் தான். கடைசி நிமிஷம் ஆட்டை அனுப்பி காப்பாத்துறதும் தேவன் தான். ஆமென். ஸ்டார்டிங்ல இருந்து முடிவு வரைக்கும் பிரச்சனையை அனுமதிக்கிறது தேவன் தான். இதை ஏத்துக்க முடியலனாலும் இதுதான் உண்மை. எதுக்கு பாஸ்டர் நம்மளை நேசிக்கிற தேவன் எதுக்கு பிரச்சனையை அனுமதிக்கிறார்? ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு உங்களை முன்னேற்றுகிறார். He is upgrading you. நீங்க ஒரே இங்க பாருங்க, இப்போ உங்களுக்கு 26 வயசுங்க, சும்மா வச்சுக்கோ, வேண்டானா விடுங்க, ஆமேன்னா ஆமேன் கிடைச்சிருக்கும், யாருக்கும் வேண்டாம்ல போங்க, வயசாயே உட்காந்துருங்க. இப்போ 26 வயசு, இப்பயும் ஆமேன் வரல. விசுவாசம் பொங்கி வழிகிறது, பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 26 வயசு. இப்போ நீங்க 4வது வயசு ஹைட்லே இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? 26 வயசுல 4வது வயசு ஹைட்ல இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ஒருத்தன் மதிக்க மாட்டான் நம்மள. கரெக்டா? அது அந்த வயசுக்கு அந்தந்த படி வருதா இல்லையா? எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க? ஸ்கூல் போயிருக்கீங்களா? போயிருக்கோம், எல்லாரும் போயிருக்கோம். 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் போறோம்னா டெஸ்டா வைப்பாங்க. ஜாலியா விளையாட விடணும், நல்லா பாட்டு பாட விடணும், அவ்வளவுதானங்க. அறிவு வளர்ந்தா போதுமா இல்லையா? எதுக்கு டெஸ்ட் வைக்கிறான்? தகுதியா இல்லையான்னு பார்க்கறான். ஆமாவா இல்லையா? ஆமேன். இந்த ஆல் பாஸ்ன்ற சப்ஜெக்ட் இல்லைன்னு வைங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையா தகுதி பெற்றவர்கள் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. இல்லைன்னா அதே ஸ்டேஜை திரும்ப படிப்பாங்க. இன்னைக்கு 10th 10th ஃபெயில்னா என்ன பண்ணுவாங்க? வாப்பா நீ அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் போ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க? திரும்ப தகுதிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆமாவா இல்லையா? சாதா ஒரு ஸ்கூல் எஜுகேஷன், சாதா ஒரு வாழ்க்கையிலே இன்னைக்கு நமக்கு என்ன வருது? டெஸ்ட் வருது. டெஸ்ட்டுக்கு படிச்சு இது எனக்கு தெரியும், இதை நான் ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணா அடுத்த கட்டத்துக்கு போறோம். கரெக்டா? இன்னைக்கு நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தேவனுக்குன்னு வாழும்போது தேவன் தகுதியா இல்லையான்னு போட்டு பார்ப்பாரா இல்லையா? போட்டு பார்ப்பாரா இல்லையாங்க? தேவன் நேசிக்கிறவரை அவரே சிற்றிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒத்துக்கிறீங்களா? நீங்க இவ்வளவு பெரிய தங்க கட்டியா இருந்தா எப்படி அணிகலனா மாறுவீங்க? அப்ப என்ன செய்யணும்? உங்களை 1000 டிகிரி செல்சியஸ்ல போட்டு உருக்கி பிரட்டி சரியான வடிவுக்கு தட்டி கொண்டு வந்தாதான் நீங்க அணிகலன் ஆவீங்க. அதோடைய மதிப்பு ஜாஸ்தி. கரெக்டா? கரெக்டாங்க? இன்னைக்கு போய் ஏங்க இவ்வளவு பெரிய தங்க கட்டி கொடுங்கன்னா மாட்டிட்டு வரீங்க? அப்படியா மாட்டிட்டு வரீங்க? மெல்லிசான செயில மயில் வச்சதா பார்த்து வாங்கிட்டு வரோம்ல, அதுக்கு தானே மதிப்பும் ஜாஸ்தி. ஆமா ஆமேன். தேடி தேடி போறோமா இல்லையா? கால் வலிச்சாலும் பரவாயில்லன்னு தேடி கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? ஏன்னா அதுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. அப்படியே இருக்கிறதுக்கு கிடையாது. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு பிரச்சனை அனுமதிக்கிறதுக்கான காரணம் என்ன? உங்களை தகுதிப்படுத்து. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தகுதிப்படுத்துவதற்கு. தகுதிப்படுத்துவதற்கு. ரைட். இப்போ இது கிளியர் ஆயிடுச்சு. நம்மளாம் இத்தனை வருஷமா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்? பிரச்சனைன்னு வந்தோடனே பலியை தூக்கி ஒரே போட யார் மேல போட்டுருவோம்? பிசாஸ், டெவில், டீமன், சேட்டன், பிசாஸ், சத்துரு, பேய். ஆமாவா இல்லையா? அது எதுவுமே உண்மை கிடையாது. தேவன் தான் பிரச்சனையை அனுமதிக்கிறார். ஏன் என்று கேட்டால் உங்களை தகுதிப்படுத்துவதற்கு. அதற்கான வசனத்தையும் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அதாவது என்ன சொன்ன, திராணிக்கு மேல சோதிக்க. அதிலே தெரியலையாங்க யார் உங்களை சோதிக்கிறாருன்னு? வசனம் தெளிவா இருக்கு. திராணிக்கு மேல் உன்னை சோதிக்க மாட்டேன். அப்போ சோதிப்பது யாரு? தேவன்.
பரமபிதா. அப்போ இவன் கிடையாது, பிசாசு கிடையாது. ரைட், ஓகே. நம்ம எல்லா வருஷமும் எல்லா நேரமும் யார் மேல பழிய தூக்கி போட்டுருவோம்? ஒரே போடா, பிசாஸ். ஒரு நல்ல விஷயம், ஒரு விஷயம் நல்லா நடந்துடாதுன்னு வைங்க, லைட்டா மாறிடுச்சா டக்குன்னு பழி யார் மேல விழுவோம்? பிசாஸ். ஆமாம், ஒரு கேரக்டரே இல்லைனாலும் நீங்களே உருவாக்கி அவனுக்கு ஒரு மாலை வேற சூடுறீங்க பாருங்க, அது பெரிய விஷயம். 5 நிமிஷம் ஆட்டோ லேட் ஆகிடக்கூடாது, பிசாசின் சதி. ஆட்டோக்காரனுக்கு வயிறு வலிச்சிருக்கும், கிளியர் பண்ணிட்டு வர லேட் ஆயிருக்கும். இதுக்கும் பிசாசுக்கும் என்ன சம்பந்தம்? சரி, அதை இப்படி எடுத்துக்கலாமே. ஆட்டோக்காரன் சீக்கிரம் வந்து போற வழியில உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், ஆனா தேவன் அதை லேட் ஆக்கி சிறப்பா கொண்டு வந்து நிறுத்துறாரு. இது பிசாசின் சதியா இல்ல தேவனுடைய நன்மையா? தேவனுடைய. இப்படி பார்த்தா வாழ்க்கையில தேவன் நன்மையா செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆமென். நம்ம யாருக்கு அதை சொல்லிடுறோம்? தேவனுக்கு நன்றி செலுத்தாம யாருக்கு கை கொடுக்கும்? பிசாசுக்கு கை கொடுக்கிறோம். பிசாஸ் எல்லா பிரச்சனைக்கும் தூக்கி ஒரே போடா போட்டுறது பிசாஸ். ஓகே, 16 வருஷமா அந்த ஃபீல்டில் நான் இருக்கேன். இப்போ தேவன் தந்த ஞானத்தினாலையும் கொஞ்சம் அறிவுனாலையும் பிசாசுன்னு ஒன்று கிடையாது. யார் ஒரே ஒரு எதிரின்னு தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. 16 years in this field and with the wisdom of the divine Lord, now I know the one and only enemy that is in our life. ஒரே ஒரு எதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, சொந்தக்காரன் கிடையாது. சொந்தக்காரன் தான்ன்றீங்களா? இல்லை, சொந்தக்காரன் கிடையாது. அண்ணன் தம்பி கிடையாது, புருஷர் கிடையாது. ஆமேன்னு சொல்லணும் இருக்கலாம். மனைவி கிடையாது. இவங்க யாரு எதிரி கிடையாது. அப்ப யாரு தான் பாஸ்டர் எதிரி? பிசாசு. யாரு பாஸ்டர்? கையை அப்படி நீட்டுங்க, நீட்டுங்க கைய. நீட்டீங்களா? நான் இல்லைங்க, நான் முடிச்சிடுறேன், இருங்க. கை அப்படி நேரா நீட்டுங்க. கை வலிக்குதா? ஆண்களுக்கெல்லாம் கை நீட்டுங்க. அப்படியே இப்படி உள்ள திருப்புங்க. அதான் பிசாஸ். என்னையா ஒரு அளவுக்கு தான் மரியாதை, என்னைய பிசாசுன்றியா நீ? ஆமா, நீங்க தான் ஒரே எதிரி. உங்க வாழ்க்கைக்கான ஒரே எதிரி யார் தெரியுமா? புருஷர் கிடையாது, மனைவி கிடையாது, நீங்க தான். நமக்கு எதிரி வெளியில இல்ல, உள்ளேயே தான் இருக்கான். கோவம் வருதா? நீங்க உங்க எதிரி யார் தெரியுமா? ஏன் எதிரி யார் தெரியுமா? ஜான் கால்டன் தான் எதிரி, வேற யாரும் கிடையாது. பாஸ்டர் லூசு மாதிரி பேசாதீங்க பாஸ்டர். இல்ல, அதான் உண்மை, அதுதான் உண்மை. ப்ரூவ் பண்ணி காமிக்க வேணான்னு வாங்க, இப்ப பேசுவோம். இப்பதான் செய்தியே ஆரம்பிக்குது, புரிகிறதா? இப்ப வெறும் வந்து ட்ரெய்லர் தான் பாத்தீங்க, செய்தி ஆரம்பிக்குது. இன்னைக்கு நம்ம பொழுது நமக்கு போகாம பார்க்கறவனெல்லாம் எதிரியாக்கிடுறோம். இவன் எதிரி, அவன் எதிரி, என் வாழ்க்கையில் நடந்ததுக்கு இவன் தான் காரணம், அவன் தான் காரணம், அவன் தான் செஞ்சான், இவன் தான் செஞ்சான். நான் கேட்கிறேன், ஒருத்தன் சொல்லிதான் பாஸ்டர் இப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், ஒருத்தன் கெட்டு போயிட்டான், சேர்க்க சரியில்லைங்கன்னுவோம். ஆமாவா இல்லையா? சேர்க்க சரியில்லாத நேரத்துல இவனுக்கு புத்தி எங்க போச்சுன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு அவங்க சொன்னாங்க பாஸ்டர்னா, உங்களுக்கு புத்தி எங்க போச்சு? அவன் போய் விழுனா விழுந்துருவீங்களா? அவன் மாட்டுக்கு போடுற ஊசியை நீ போடுனா போட்டுருவீங்களா? சரி, இப்படி கேட்டா உங்களுக்கு புரியாது. இப்படி கேட்கிறேன், பாஸ்டர் தான் எனக்கு எல்லாமே, பாஸ்டர் சொன்னா அப்படியே செஞ்சிடறேன்றீங்கல்ல, ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமேன். இல்ல, இத்தனை வருஷமா நீங்க இருந்ததை பார்த்துட்டே பொய் சொல்ல முடியாது. பாஸ்டர் வாக்கு தெய்வ வாக்கு. அப்படிதான் நிறைய ஜனம் நடந்துட்டு இருக்கு. நான் இப்போ ஒரு காமன் பாஸ்டரா இருந்து நான் கேட்கிறேன், நீங்க சொத்து சுகம் வச்சிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் வித்து எல்லாருக்கும் தியானம் பண்ணிட்டு தேவனிடம் வாருங்கன்னா எத்தனை பேர் சபைக்கு வருவீங்க இன்னைக்கு? இல்ல பாஸ்டர், அது உவமை. ஓஹோ, அங்க மட்டும் உவமைன்னு தெரியுதோ? இன்னைக்கு எத்தனை பேர் சொத்து சுகம்லாம் வச்சிருக்கீங்க? பொறாமப்பட மாட்டேன், கை தூக்குங்க. தேவன் ஆசீர்வாதம் வச்சிருக்காரு, அதான் நல்லபடி. கையை இறக்குங்களேன், கொஞ்சம் இறக்குங்களேன், பின்னாடி திரும்ப பாருங்க. அண்ணன் கையை தூக்குங்க, அதுதாங்க விசுவாசம். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க.
சொத்து சுகம் யார்கிட்ட? நீங்க எல்லாம் கை தூக்க பயந்து இளங்கண்ணன். எனக்கும் இளங்கண்ணனுக்கு தெரியும், பயங்கர சொத்து நாங்க ஒளிச்சு வச்சிருக்கோம் வெளியில சொல்லாம. சொத்து சுகம் வச்சிருக்கீங்களா? யார் யார் வச்சிருக்கீங்க? கை உயர்த்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கும். காணிக்கை பையில போடுங்க, நான் கேட்க மாட்டேன். தைரியமா உயர்த்துங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ கீழே இறக்கிக்கங்க. அடுத்த வாரம் வரத்துக்குள்ள என்ன பண்றீங்க? வச்சிருக்க எல்லாத்தையும் வித்து ஏழை ஜனங்களுக்கு கொடுத்துட்டு சபைக்கு வந்து விடுங்கள். வேதம் அதை தான் சொல்லுகிறது. ஒரு இளைஞன் தேவனை பின்பற்றுவதற்கு என்ன வழி என்று கேட்ட பொழுது தேவன் என்ன சொன்னார்? அனைத்தையும் விட்டுவிட்டு என் பின்னே வா. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க? வா. எல்லாத்தையும் வித்துட்டு வா. அடுத்த வாரம் சபைக்கு வந்துருங்க. தகுதியான சீஷர்களும் சீஷிகளுமா மாறிடுவீங்க. செய்வோமா? அது மட்டும் என்ன? 7ஆம் அறிவு தோன்றி நமக்கு இல்ல. இது பாஸ்டருக்குள்ள உள்ள சத்துரு பேசுது. எனக்குள்ள உள்ள சத்துருவா? அதாவது உங்களுக்கு ஏற்றபடி இல்லை சொன்ன உடனே அது என்னவாயிருது? சத்துருவா மாறிடுது. இன்னைக்கு உங்களை கெடுக்கிறதுக்கு, உங்களை கெடுத்து ஒண்ணு இல்லாம குட்டிச்சோறு ஆக்குறதுக்கு வெளியில இருந்து படை திரட்டி பிசாசு ஒரு ஆளை ரெடி பண்ணி உங்களுக்குனே அனுப்பணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்களே போதும். ஹலோ, நீங்களே போதும். வினோத்தண்ண, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2030 நீங்க தான் சிஎம்ண்ண. ஏன் சொன்னேன்னு தெரியுமா? இப்போ சொல்கிறேன், இருங்க. இப்போ நான் சொல்லிட்டேன். வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வினோத்தன் எனக்கு என்னென்னலாம் தோணும். பாஸ்டர் சும்மா சொல்லியிருப்பார். அது எப்படிங்க நம்மளாலாம் ஆக முடியும்? அது எப்படிங்க? யாரும் போக வேண்டாம் வினோத்தனை பக்கம், யாரும் போக வேண்டாம். அண்ணன் ஒரு வாரம் வீட்டுக்குள்ளே அடைச்சி போடுங்க. வினோத்தனனே தன்னைத்தானே குற்றப்படுத்தி பேசி ஆண்டவர் தந்த வார்த்தையை நிராகரித்து இல்லாமல் பண்ணிடுவார். கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஆமேன். இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் கால் வலி இருக்கு? செந்த ஆண்டிக்கு இருக்கு. மான்கால்களை போல் ஆகுவாய் அப்படின்னு இங்க நம்ம வாங்கி ட்ரெஸ் எல்லாம் மாட்டிடுவோம். வீட்டுக்கு போய் வலிச்சோன்னே என்ன ஆகுது? சொல்லலாம், ஸ்டேஜில் நின்று சொல்லலாம். நடக்கிறவனுக்கு தானே வலி தெரியும். யாரும் போக வேண்டாம். சிட்னி என்ன போக வேண்டாம், ஆண்டி யாரும் போக வேண்டாம். யார் பேசுறா இங்க? மாம்சம் பேசுது. ஏன்னா மாம்சம் கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறது, தொடுறது, இதை வச்சு மாம்சம் சொல்லுது. அது உண்மையை சொல்லுது. சரியாங்க? அது நடக்கிறத சொல்லுது. ஆனா நடக்கிறது எல்லாமே பொய்யா இருக்கே, அது அதை தான் சொல்லுது. அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் கால் வலி தான், நடக்க முடியாது, போக முடியாது, அவ்வளவுதான். வீல் சேர் தான் இன்னும் 2 மாசத்துல அப்படின்னு மாம்சம் சொல்லி தருது. இப்ப சொல்லுங்க உங்க எதிரி யாருன்னு. வெளியில இருந்து ஒருத்தர், நான் என்ன கேட்கிறேன், ஒரு தப்பு செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப நியாயமா உண்மையா பதில் சொல்லணும். கை அப்படி வைங்க, அப்பதான் உண்மையா சொல்லுவீங்க, பக்தியா. ஒரு பாவம் செஞ்சிருப்பீங்க, பாவம் செஞ்சிருப்பீங்க. ஆமேன். இல்லை செஞ்சா ஏங்க அப்படி ரொம்ப பரிசுத்தமா அப்படியே நடிக்கிறீங்க? செஞ்சிருக்கோம். ஆமேன். இப்போ பாவம் செஞ்சது முன்னாடி செய்ய சொல்லி யாராவது உங்களை தூண்டுனாங்களா? கருப்பா ஒரு உருவம் ஓடி வந்துச்சா? நீல பல்லு வச்சுக்கிட்டு இப்படிதான் செய்யணும்னுச்சா? இல்ல. யார் சொன்னா? மாம்சம் சொல்லுது. நீங்களும் செய்றீங்க, அது பாவமாகுது. கரெக்டா? கையை கீழே போடுங்க, கையை கீழே போடுங்க. மாம்சம் மாதிரி ஒரு பெரிய பொய் சொல்ற ஆளை உங்களால பார்க்கவே முடியாது. சத்தியமா சொல்றேன், பார்க்கவே முடியாது. மாம்சத்துக்கு இனிப்பு சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு தெரியும். அப்படி இருந்து மாம்சம் என்ன பண்ணுதான்? ஒரு பீஸ் சாப்பிட்றதுல ஒரு தப்பும் இல்லை. யாரும் சொல்லி கொடுக்கல, மாம்சம் பண்ணுது. ஒரு பீஸ் சாப்பிட்றதுல சாப்பிடு, நீ சாப்பிடு, ஆசையா இருக்குல்ல, சாப்பிடு. தூண்டி விட்டு சாப்பிட்ட உடனே என்ன ஆயிருது? தலை சுத்திடுது. ஆமாவா இல்லையா? கண்ணு முன்னாடி போன வாரம் பார்த்தேன், எங்க அத்தைக்கு சுகரு.
அத்தையோட பையன் எனக்கு கசின்ல க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ், ஜாக்குன்னு சொல்லிட்டு. நான் போய் இறங்குறதுக்குள்ளே எங்கள் அத்தை என்ன பண்ணிருக்காங்க, சுகரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்க சீரியஸாக. ஆசையில் வாட்டர்மெலன் ஜூஸை வாங்கி குடிச்சிட்டாங்க வெல்கம் ட்ரிங்க்கு. அது என்ன ஆகும், சுத்தமாக இல்லையா? அவனுக்கு பயங்கர காட்டம். யாராவது பக்கத்துலன்னு சொல்லி கொடுத்தாங்களா? அத்தை நீ வந்து வாட்டர்மெலன் குடி, நல்லா இருக்கும், உன்னை நான் அழிவன் பாதையில் நோக்கி கொண்டு போறேன் அப்படின்னு பேசாச்சு. யாருமே பேசலைங்க. எது தூண்டுதான் இன்னைக்கு? மாம்சம் தான் தூண்டு. குடிச்சுதான் பாறேன், செஞ்சுதான் பாறேன். இன்னைக்கு பொறுமையா உட்காந்து செஞ்ச பாவத்துக்கெல்லாம் யார் காரணம்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தர் தான் காரணம், வேற யாரும் கிடையாது. அதை நம்ம ஒத்துக்க முடியாம தான் இன்னைக்கு எல்லார் மேலேயும் பழி சுமத்திக்கிட்டு இருக்கான். இவன் தான் காரணம், அவன் தான் காரணம், அவன் இவன் இந்த பாஸ்டர். இதுல பாஸ்டருக்கு ஒரு காரணம் போட்டுருவோம். அந்த ஆள் ஒழுங்கா ஜோம் பண்ணி தான் என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல. உன் பசிக்கு நீ தான் ஜோம் பண்ணணும், நான் ஜோம் பண்ணி. இன்னைக்கு மாம்சம் தான் பெரிய பொய் சொல்றவன். எப்படி பாஸ்டர்? பைபிளின் படி நிரூபிச்சிரும். இயேசுவானவர் 40 நாள் போறார், ஃபாஸ்டிங் இருக்கிறார். ஆமாவா இல்லையா? ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே 3 தடவை சோதிக்கப்படுகிறார். இப்போ இங்க ஒரு காரியத்தை நல்லா கவனிக்கணும். ஃபாஸ்டிங் அப்போ சோதிக்கப்படலை, ஃபாஸ்டிங் முடிஞ்ச உடனே. அப்போ 40 நாள் ஃபாஸ்டிங்ல அவருக்கு பசி தெரியல. 40 நாள் ஃபாஸ்டிங்ல பசி தெரியலன்னா அவர் மாம்சத்துல இல்ல. சரியா நான் சொல்றது? அவர் தேவனோட தேவனா ஒன்றாய் இருக்கிறார், ஆவியில இருக்கிறார். அதனால மாம்சத்தோட எந்த பிரச்சனையும் அவருக்கு தெரியல. இது எப்படி சாத்தியமாகும் பாஸ்டர்? இன்னைக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு பைபிள் வாசிங்கன்னா நேரம் போறது தெரியுதா தெரியலையா? நேரம் போறதே தெரியல. சரியா நான் சொல்றது? 4 மணி நேரம் டப்புன்னு போயிடும். ஏன்னா அப்படி ரசிச்சு வாசிக்கும் போது அதுதான் ஆவியில இருக்கிறது. பசிக்காது, தண்ணிக்கு தாகம் தெரியாது, இதெல்லாம் தெரியாது. நீங்க ரொம்ப ஆவியில நிறைஞ்சிருக்கும் போது, தேவன் ஆவியில நிறைஞ்சிருக்கா. 40 நாள் பசி தண்ணி தாகம் எதுவும் தெரியல. 40வது நாள் முடிச்சு தான் மாம்சத்துக்கு திரும்பின உடனே தேவன் சோதிக்கப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சரியா? தேவன் எந்த விதமா சோதிக்கப்படுறார்? 3 விதமான பாவங்கள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. 3மே எதுக்கு சம்பந்தப்பட்டது? மாம்சத்துக்கு. கரெக்டா? மாம்சத்துக்கு சம்பந்தப்பட்டது. 3 மாம்சத்தினால் சம்பந்தப்பட்ட பாவத்தையும் தேவன் ஜெயிக்கின்றார். ஆமாவா இல்லையாங்க? என்னங்க ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டீங்க? ஆமேன் இல்ல? 3 விதமான பாவங்கள். 3மே ஆவிக்குரிய சம்பந்தப்பட்ட பாவங்கள் கிடையாது. 3மே மாம்சத்தின் சம்பந்தப்பட்டது. கண்களின் இச்சை 1, மாம்சத்தின் இச்சை 2, 3வது ஜீவனத்தின் பெருமை. இன்னைக்கு லூசிஃபர் அப்படின்னா எல்லாரும் பயப்படுறீங்கல்ல. லூசிஃபர் எங்க? லூசிஃபர் சொல்லுங்க. ஓ தெளிவாயாச்சு. லூசிஃபர் எதனால விழுந்தான்? ஆவியின் பாவத்தினாலயா? பெருமை. பெருமை எதனால் வருகிறது? மாம்சத்தினால் வருகிறது. பெருமை. கரெக்டா? மாம்சத்தினால் தான் வருகிறது பெருமை. பெருமையினால் தான் பெரிய ஒரு பிளவே உண்டாகிறது. பெருமை கொள்ளுகிறவனை யார் எய்த்து நிற்கிறார்? தேவன் எய்த்து நிற்கிறார். அப்போ 3 முக்கியமான பாவங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு 7 டெட்லி சின்ஸ் பார்த்தோங்க. கிரீட், லஸ்ட், ஆங்ஸைட்டி, அதெல்லாம் இருக்குல்ல. இந்த 7 பாவங்களும் இந்த 3 கேட்டகரிக்குள்ள அடங்கும். இது மெயின் தான் 3. இந்த 3 மெயின் காரியங்கள்: கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. இந்த 3 பெரிய பாவங்களை தேவன் மேற்கொண்டு காமிக்கிறார். கரெக்டா இல்லையா? ஏன்னா நம்ம எல்லாரும் ஆவியினால் பிறந்தவர்கள், மாம்சத்தினால் அல்லன்னு காமிக்கிறார். அதனாலதான் பவுல் ரோமர் 12 சொல்லுவாரு, இந்த மாம்சத்தை என்ன பண்ணுமா? ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துடணும்னு சொல்லுவாரு. ஆமேன். என்னங்க ரோமர் 12:1 இருக்கு, வாசிக்கிறீங்களா? வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை ஆவியின் இல்ல, ஆத்மான் இல்ல, சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு
தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு திரும்பவும் ஒரு தடவை வருவோம். இப்போ நீங்க அதை வச்சுக்கோங்க. இப்போ என்னைய பாருங்க. தேவன் இப்போ 40 நாள் ஃபாஸ்டிங் முடிச்சு தன்னுடைய முதல் சோதனை என்னங்க? தேவன் அவ்வளவு பெரிய ஒரு மகிமையை அடைஞ்சிருக்கார், அவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை அடைஞ்சிருக்கார். இது பிசாசுக்கு தெரியாது. ஆமாவா இல்லையா? ஏன்னா தேவன் பேசுற மொழியும் பிதாவானவர் பேசுற மொழியும் யாருக்கும் புரியாது. அது பேர் தான் அந்நிய பாஷை. கரெக்டா? தேவன் அப்படிப்பட்ட ஒரு மொழியில தான் பேசியிருப்பார், சாதா மொழியில அல்ல. மொழியில பேசியிருப்பார். அப்ப பிசாசுக்கு தெரியாது அவர் என்ன வல்லமை பெற்றார், எப்படி பெற்றவர், என்ன எதுவுமே தெரியாது. அப்படி தெரியாத நேரத்துல தேவன் என்னத்தை அடைந்தார், எதை இப்பொழுது அடைந்தார், எதை ஜெபம் பண்ணினார்னு தெரியக்கூடிய ஒரே ஆள் யாரு? தேவனுடைய மாம்சம். அதனால தேவனுடைய மாம்சம் என்ன செய்கிறது? தான் நினைவுக்கு வந்த உடனே, நீ தான் இவ்வளவு பெரிய சக்தி வச்சிருக்கீல, இந்த கல்லை அப்பமா தான் மாத்தேன். ஹலோ, இந்த கல்லை அப்பமா தான் மாத்தேன். இன்னைக்கு உங்களுக்குலாம் வல்லமை கொடுக்கப்படுதுன்னு வைங்க. வேண்டாம், அப்படி வேண்டாம். இன்னைக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறவன்னு வைங்க. 1 கோடி ரூபா நீங்க சர்ச்சில் இருந்து போகும்போது 1 கோடி ரூபா கையில கொடுத்துட்டேன். போயிருச்சு, டைம் போயிருச்சு, டைம் அவுட் கொடுத்தாச்சு. என்ன பண்ணுவீங்க நீங்க? சரி, நீங்க எதுவுமே பண்ணல, ஆனா உங்க மாம்சம் என்ன பண்ணும்? என்ன பண்ணுன்னு நான் கேட்கிறேன். உட்காந்து கணக்கு போடும். நம்மளை விட அந்த சிஸ்டர் பெரிய தோடா போட்டிருந்தாங்கல்ல, நம்ம ஏன் வாங்கக்கூடாது? நம்மள்கிட்ட தான் 1 கோடி ரூபா இருக்குல்ல. இது பிசாசு வந்து சொல்லி தருதா, இல்ல உங்க மாம்சம் சொல்லி தருதா? மாம்சம். 1 கோடி ரூபா இருக்கு. நீ ஒரு வீடு வினோத்தோட பெரிய வீடா கட்டினாதான் என்னைய? வினோத் என்ன பெரிய ஆளா? நீ வினோத்தோட பெரிய ஆள்னு காமிய அப்படின்னு யார் சொல்லித்தரா? மாம்சம் சொல்லி தரு. இதுல எங்க நீங்க பழிய தூக்கி பிசாசு மேல போடுறீங்க? சரி, பழிய போடுற நீங்க எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி நான் கேட்டுக்கிறேன். உங்க எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். பைபிள் கையில் வச்சிருக்கீங்களா? ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பிசாசின் உருவத்தை சொல்லும் வேத வசனத்தை எடுத்து எனக்கு காமியுங்கள். கருப்பு உருவம், நீல பற்கள், நீல நகங்கள், பெண் போன்ற வடிவம், பெண் போன்ற சிரிப்பு. காமிங்க பாப்போம், காமிங்க. சரி, பழைய ஏற்பாட்டில் அவ்வளவா இல்லைன்னு வச்சுக்கோமே. புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் பேயாதானே ஓட்டினாரா இல்லையா? ஓட்டினும் போது இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, பேய் ஓட்டுறவங்க கதையெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். 16 years எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இந்த பொய்லாம் சொல்ல முடியாது. ஐ சீன் மெனி. எங்கள் அப்பாவோட இருந்து நிறைய பார்த்துருக்கேன். பேயை ஓட்டினோடனே முடிச்சுட்டு சொல்லுவாங்க, உங்களிடம் இருந்து அப்படியே இறங்கி ஓடுனுச்சுமா அப்படின்வாங்க. அல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்து காலத்தில் இல்லாததை இவங்க செஞ்சு காமிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து காலத்திலே இல்லை, இவங்க காலத்தில் இருக்கு. இப்போ என் கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து பல பேய் ஓட்டியிருக்கார். கூட இருந்த யோவான், பேதுரு யாருமே அதனுடைய உருவத்தையோ சைஸையோ எழுதலையேங்க. எல்லாரும் எழுதின ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அசுத்த ஆவி அவனை விட்டு நீங்கியது. பேய் ஓடியது, தலதறிக்க ஓடியது, 2 முகம் கொண்டு ஓடியது, ரத்தம் சொட்ட சொட்ட ஓடி. இதெல்லாம் எழுதவே இல்லையேங்க. என்ன எழுதியிருக்காங்க? அசுத்த ஆவி அவனை விட்டு நீங்கி போனது. அவ்வளவுதானே எழுதியிருக்காங்க. அவ்வளவுதானங்க எழுதியிருக்காங்க. எங்க இருந்து நம்ம இதை உருவாக்கணும்? அதாவது ஒருத்தன் இருக்கிறான், நைட்டு தான் வருவான், குரங்கு மாதிரி இருப்பான். உங்களுக்கு ஆள் கிடைக்கலன்னொன்னே மற்ற மதத்தில் உள்ளவங்களெல்லாம் பிசாசு ஆக்கிற வேண்டியது. ஆமாம், உங்களால பிசாசுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? தேவையில்லா சண்டை தான் வரும். நியாயமாக இன்னைக்கு பேசுவோம். பிசாசுன்னு ஒரு கேரக்டரு என்ன வடிவில் இருக்கு, எப்படி இருக்கு, ஏது இருக்கு, பைபிள்ல இருந்தா கொஞ்சம் எடுத்து காமிங்களே. சரி, கிடையாது, இது கிடையாது, ஓகே விட்டுருவோம். இன்னைக்கு போய் பேய் ஓட்டினவங்க, பிசாசு ஓட்டினவங்க, பிசாசால அடிச்சு காயம் வாங்கின ஏதாவது காயம் இருக்கா? அதாவது பிசாசு கீறியதுன்னு காயம் ஏதாவது இருக்கா? இல்லை, கிடையாது. நீங்க பார்த்துருக்கீங்களா வினோத்தனை? பிசாசு பரண்டி முதுகுலெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? கிடையாது. அப்படி யாரும் பார்த்ததில்லை. இதுவரைக்கும் என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? அசுத்த ஆவி நீங்கியது.
இன்னைக்கு வினோத்தனனுக்கு ஒரு அசுத்த ஆவி இருக்கு, பொய் சொல்ற ஒரு அசுத்த ஆவி இருக்கு. எதை எடுத்தாலும் பொய் சொல்றாரு. ஆமேன், அல்லேலூயா. பொய் சொல்லிக்கிட்டே இருக்கார். இப்போ விமலா ஆண்டி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப நான் ஜோம் பண்றேன். அந்த அசுத்த ஆவி, பொய் சொல்ற அசுத்த ஆவி அவரை விட்டு வெளியே போகுது. அதுக்கப்புறம் அவர் என்னவாகிறாரு? உண்மையை பேசுறார், நியாயமா இருக்கார், தர்மமா இருக்கார். சரியா போச்சா? அப்போ அவருக்குள்ள இருந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கு, பரிசுத்தாவி, அசுத்தாவி. அசுத்தாவிக்கு இடம் கொடுக்குறாரு. நம்ம இங்க ஜோம் பண்றோம், ஜோம் பண்ணதை நம்புறாரு, அசுத்தாவி வெளியில போயிருது, பரிசுத்தாவி மேல வந்துருது. கரெக்டா? சரியா இல்லையா? ஆமேன் இல்ல, கரெக்டா வேலை செய்யுது. இதானுங்க சப்ஜெக்ட். இதை விட்டுட்டு இன்னைக்கு இன்னைக்கு எங்க யாரை பிளேம் பண்றோம்? இன்னைக்கு நமக்கு இல்லாத கோபம் வருது. இன்னைக்கு டக்குன்னு இன்னைக்கு மத்த மதத்தார பிளேம் பண்ணிடுறோம், பக்கத்து வீட்டுக்காரனை பிளேம் பண்ணிடுறோம், சொந்தக்காரனை. இன்னைக்கு உங்களுக்கான ஒரே எதிரி நீங்க ஒருத்தர் தான். இன்னைக்கு நீங்க முன்னேறாம ஒரே கட்டத்தில் இருக்கீங்கன்னா அதுக்கு வேற யாரும் காரணம் கிடையாது, நீங்க ஒருத்தர் தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தான் காரணம் சிஸ்டர், நான் தான் லூசா இருந்திருக்கேன், நான் தான் காரணம். ஏன்னா இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கலாங்க. தேவன் இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையில்லன்னு உங்களுக்கு தெரியும். வாக்குத்தத்தமும் கிடைக்குது. நீ புஷ்டியும் பசுமையுமா இருப்பாயின்னு வாக்குத்தத்தம் கிடைக்குது. ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை அடைய விடாம பண்ற ஒரே ஆள் யாரு? உங்க மாம்சம் தான். You are the only opponent to yourself. நீங்க ஜெயிக்கணும்னா பக்கத்து வீட்டுக்காரனை போட்டி போடக்கூடாது, சொந்தக்காரனை போட்டி போடக்கூடாது. இன்னைக்கெல்லாம் போட்டி தான், ஒரே போட்டியா கிடக்கு. உன் ஃப்ரெண்டோட நீ ஜாஸ்தி மார்க் வாங்கிடணும். யாராவது அப்படிங்க சொல்லியிருந்தீங்கன்னா, சில்ட்ரன் கம் அண்ட் கம்ப்ளைண்ட் டு மீ, ஐ வில் டேக் கேர். அவனோட நீ ஜாஸ்தி மார்க் வாங்கணும், அவனோட நீ பெரிய வேலைக்கு போகணும். கிராமத்து பக்கம்லாம் ரொம்ப இன்னும் ஒஸ்டா இருக்கு. அங்க ஜாதி வச்சுதான் இன்னும் நடந்துகிட்டு இருக்குங்க. அந்த ஜாதிக்காரனோட ஏன் ஜாதிக்காரன் நான் பெருசாகணும். சரி, கிராமத்தை விட்டு சிட்டியில எல்லாம் நல்ல மூளை உள்ளவனா இருப்பான், எல்லாரையும் சமமா நடத்துவான்னு பார்த்தா இங்க அதுக்கு மேல இருக்கானுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளங்க என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? அவனை விட நான் தான் ஜாஸ்தி சம்பளம் வாங்கணும், அவனை விட நான் தான் மேல இருக்கணும். சரி, ஃப்ரெண்ட்ஸை விடுங்க, சர்ச்சில் சமமா இருக்கதானங்க வரும். ஆமாவா இல்லையா? இங்க ஸ்டேஜ்ல ஏறி நிக்கிறதுனால எனக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? கிடையாது. தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவருடைய கருவியாக நான் செயல்படுறேன், அவ்வளவுதான். ஸ்டேஜை விட்டு இறங்கிட்டா நானும் ஈக்குவல், we are equal. ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு எனக்கு என்னங்க போட்டி? என்ன போட்டின்னு நான் கேட்கிறேன். போட்டி இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள அவ்வளவு போட்டி. அவனை விட நான் பெரிய ஆள் ஆகணும், அவனோட பாஸ்டர்ட்ட நான் தான் க்ளோஸா இருக்கணும். வேண்டான்றேன். பாஸ்டர்ட்ட யாரும் க்ளோஸா இருக்க வேண்டாம். நீங்க உங்க வேலையை பார்த்தீங்களா? நான் என் வேலையை பார்த்தேனா ஆளாளுக்கு வீட்டுக்கு போயிடுவோம். நீங்க சபை கூடுகைன்னா என்ன? தேவன் செஞ்ச அற்புதத்தை கூடி வந்து தேவன் இப்படிலாம் செஞ்சாருன்னு இன்னொருத்தருக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுறதுதான் சபை. இங்க வந்து போட்டியும் பொறாமையும் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோமே ஏன்னா கேட்கிறேன். ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய எதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க, அவன் இவன் இல்ல, நீங்க தான் உங்களுடைய எதிரி. இன்னைக்கு அவனை ஒழிச்சிட்டீங்கன்னு வைங்க, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. இப்போ உங்க பேர் என்னன்னு கேட்டா சொல்லுவீங்கல்ல, ஐ எம் நான்சி. எங்க சொல்லுங்க உங்க பேர் என்னன்னு? ஐ எம் நான்சி. அது மாதிரி சொல்லுங்க. ஐ எம் ஜோயல், ஐ எம் சுஜி, ஐ எம் ஹேனா, ஐ எம் சத்யா சொல்றீங்களா? இப்போ இந்த ஐ எம் கட் பண்ணிரும். சுஜி, ஹேனா, கால்டன், நான்சி, சத்யா. இந்த பேர் யார் உங்களுக்கு கொடுத்தது? தேவனிடமிருந்து வந்தது. அப்படியா? உங்க தாய் தகப்பன்ட்ட தேவதூதன் தோண்டி சொன்னாங்களா? இல்ல. அப்போ உண்மையை ஒத்துக்கங்க. யார் கொடுத்தா உங்க பேரு? அம்மா அப்பா கொடுத்தாங்க. இந்த சுஜி, ஜான் கால்டன், ஹேனாக்கு சில கேரக்டர் தானா வளருது, தான் வளர்ற வளர்ப்புல. ஆமாவா இல்லையாங்க? இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆமாவா இல்லையா? இப்போ தேவனிடமோ தேவனுடைய உண்மையும் அடையணும்னா நான் என்ன செய்யணும்? தேவன் அதை தான் சொல்றாரு, என் நிமித்தம் இந்த வாழ்க்கையை நீ இழக்கணும்னா சாகிறது கிடையாது. ஜான் கால்டன், சுஜி, ஹேனா இவங்க உங்களுக்கு இந்த கேரக்டர், இந்த நாட்டை சேர்ந்தவன், இந்த ஜாதியை சேர்ந்தவன், இது எல்லாவற்றையும் நீ இழந்து விட வேண்டும். இழந்துட்டா அப்ப நான் யார் பாஸ்டர் அப்படின்னா, ஃப்ரண்ட்ல ஒரு 2 வார்த்தை இருக்கே, என்னங்க அந்த 2 வார்த்தை? ஐ எம். அது யாருடைய பேரு? யாருடைய பேரு? நல்லா சத்தமா சொல்லுங்க. இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா இல்ல வேதத்துல இருக்கா? வேதத்துல மோசேட்ட இருக்கு. மோசே முன்னாடி தோன்றி உங்க பேர் என்னன்னு கேட்கும் போது தேவன் என்ன சொல்றார்? நான் ஐ எம், இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ எம்.
கரெக்டா? இன்னைக்கு ஐ எம் ஜான் கால்டன், புரியுற மாதிரி ஐ எம் ஜான் கால்டன். தேவன் இன்னைக்கு வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, உன்னை விலக்கி என் நிமித்தம் உன் வாழ்க்கையை இழக்கிறவன் வாழ்க்கை நித்திய வாழ்வை பெறுகின்றான். அப்போ என்ன செய்யணுமா? ஜான் கால்டன் கேரக்டர் அவனுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு, இது நான் அல்ல, நான் இந்த மாம்சம் அல்ல, நான் தேவனுக்கு உகந்தவன் அப்படின்னு எனக்குள்ள இருக்கிற ஆத்மா தேவனிடம் இருந்து வந்ததுங்க. தேவனுடைய பேர் என்ன? தேவனுடைய பேர் என்ன? அதுல ஒரு சிறிய பகுதினாலும் அதோடைய பேர் என்ன? ஐயம் தான். அதனால இது எனக்குள்ள இருக்கு. பிதாவோடு ஒன்றிணைஞ்சிட்டோன்னு வைங்க, நான் நித்திய வாழ்வை பெறுகின்றேன். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை உண்மையாவது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நாம இங்க உபசரிக்கப்பட வரல, உபசரிக்க வந்திருக்கிறோம். we are here to serve. அது எப்படி பாஸ்டர் வேலை செய்யுதுன்னா, இந்த இடத்துல ஜான் கால்டனை உடைச்சு எரிஞ்சிட்டாங்க, நான் இங்கே தங்கி இருக்கிறேன், பிதாவின் வீட்டிலே தங்கி இருக்கிறேன், இந்த இடம் டேஷ் ஆயிருச்சு, எம்டியா இருக்கு. பிதாவானவர் அப்ப என்ன பண்றாருன்னா, மற்றவங்களுக்கு உபசரிக்க என்ன பயன்படுத்துறார். எப்படி பயன்படுத்துறார்? வினோத்தனை சோகமா இருக்காருன்னா, சோகத்திற்கான தீர்வு என்ன? சந்தோஷம். என்னை சந்தோஷமாக மாற்றுகிறார், அவர் என் சந்தோஷமாக மாற்றுகிறார், என்னை அவருடைய ஆறுதலாக மாற்றுகிறார், சில பேருடைய ரட்சிப்பாக மாற்று. இப்படி தாங்க நடக்குது. இதுதான் சப்ஜெக்ட். இன்னைக்கு நம்மளை அந்த இடத்துக்கு அடைய விடாம, தேவனிடம் சேர விடாம நீங்களே தடுத்துக்கிறது யார் தெரியுமா? நீங்க தான், யாரும் கிடையாது. இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகா காரணம் சொல்லிடுறோம். இன்னைக்கு சற்று ஒரு நிமிஷம் டைம் தரேன், உட்காந்து நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்களே உங்களை தடுத்தீங்களா, இல்ல வெளியில இருந்து யாராவது வந்து தடுத்தாங்களா? உண்மையை ஒத்துக்கணும். யாருங்க தடுத்தவங்கள? நீங்க தான். தேவன் உங்களுக்கு அவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல் வச்சிருக்கார். உங்களுக்குள்ள வல்லமைகள் புறப்பட்டு ஓடுதா இல்லையா? இல்லையா? இருக்குன்னு வேதம் சொல்லுது. என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள் உங்களால முடியும்னு வேதமே சொல்லியிருக்கு. ஆனா செய்ய விடாம தடுக்கிறது யார்? இன்னைக்கு மாம்சம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஜோம் பண்ண போறீங்க, தேவன் உங்களுக்கு சுகமளிக்கும் வல்லமையை தந்திருக்கிறார். போய் ஜோம் பண்ணிட்டு ஆட்டோ ஏறினோன்னே இது நடக்குமா என்னன்னு தெரியலன்னு சொல்லி உங்களை தடுத்து போடுறது யாரு? மாம்சம், தேவன் கிடையாது. அதனாலதான் தேவன் சொல்லுவாரு, இருதயத்துல சிறு அளவு கூட சந்தேகம் இல்லாம நீ நம்பினன் வை, மலையை நான் தூக்கி கடல்ல போடுறேன் அப்படின்றார். சிறு அளவு சந்தேகம், அது வெளியில இருந்து வரல, உள்ளுக்குள்ள இருந்து. இன்னைக்கு நம்ம சொல்றோம், பாஸ்டர் அவங்க என்ன எப்படி சொன்னாங்க, அவங்க சொல்றது இருக்கட்டுங்க, நீங்க ஏன் அக்செப்ட் பண்றீங்க? நீங்க ஏன் அக்செப்ட் பண்றீங்கன்னு கேட்கிறேன். இன்னைக்கு ஒருத்தர் கை கொடுக்குறாருங்க, கை கொடுக்கும் போது உள்ள கத்தியா இருக்கு, என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு கையை மடக்கிறீங்களா இல்லையா? ஸ்தோத்திரம் செய்றீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதே இது ஏன் மனசளவுல பண்ண மாட்டேன்றீங்க? இன்னைக்கு ஒருத்தர் நீ பாவி அப்படின்னா டக்குன்னு கை கொடுத்து ஆமாங்க நான் பாவிங்கன்னு ஏத்துக்கிறீங்க. யார் சொன்னா? இன்னைக்கு ஒருத்தர் நீ வந்து துஷ்டன் அப்படின்னா ஆமா நான் துஷ்டன், யார் சொன்னா? உங்களை தேவன் பரிசுத்தவான், தன்னுடைய பிள்ளை நீ ஞானவான் என்று தேவன் அழைத்திருக்கிறார். அதையும் ஒத்துக்க மாட்டேன்றோம். ஏன்னா நம்மளுடைய மாம்சம் அந்த அளவுக்கு சொல்லி வச்சிருக்கு. அதுதான் உண்மை, உலகத்துல நடக்கிறதா உண்மை. இதை நம்புறதுனால நீங்க முன்னேற மாட்டேன்றீங்க. இன்னைக்கு உங்களுடைய ப்ராக்ரஸ் இருக்கு பாருங்க, முன்னேற பகுதி, அது தடுக்கப்படுறதுக்கான காரணம் நீங்க தான். இன்னைக்கு போய் அதை நீங்க சரிப்படுத்துங்க. எப்படி பாஸ்டர் சரிப்படுத்துவது? உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வச்சிருப்பீங்க பாருங்க, என்னால இதுதான் முடியும், என்னால இதுக்கு மேல முடியாது, இப்படிதான் நான் நடப்பேன், இதுதான் என் ஸ்டைலு, இதுதான் என் இது. அது எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சிட்டு, போன வாரம் படிச்சோம்ல, சரண்டர், தேவன்கிட்ட கொடுத்துருங்க. என்னை கொண்டு என்னென்ன காரியங்கள் நீங்க செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவரே, அந்த பாதையில் நான் விசுவாசமா நடக்கிறேன்னு ஒப்பு கொடுங்க. தேவன் எல்லாவற்றையும் உங்க பாதப்படியில போடுவார். ஆமென். தான் சீக்கிரம். அல்லேலூயா. பெரிய பெரிய அதிசயங்களை நீங்க அடையிறத தடுக்கிறது வந்து நீங்க மட்டும்தான். So the enemy is not outside, is within you. You are your only enemy. உங்க மாம்சம் தான் பெரிய பொய் சொல்றவன், அவனை நம்பாதீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் கடன் பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்கு, உடல் சுகமீனம் இருக்கு, பிரச்சனை இருக்குன்றவங்க கை உயர்த்துங்க. எஸ், கையை கீழே போடுங்க. பிரச்சனைக்கு மீறி நடக்காத ஒரு காரியத்தை ஜெபம் பண்றீங்கல்ல,
பார்க்காத ஒன்றை, சாத்தியமே இல்லாத ஒன்றை ஜெபம் பண்றீங்கல்ல, அதுல எவ்வளவு விசுவாசமா இருக்கும் போது தடுக்கிறது யாருங்க? மாம்சம். இதெல்லாம் நடக்காது பாரு, எவனும் இல்லை, எவனும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், எங்கிருந்து இது வரும், இந்த கேள்விகளெல்லாம் எழுப்புறது மாம்சம். தேவனை தான் சொல்றாரு, உன் நம்பிக்கையில அசைவில்லாமல் நீ உறுதியா இருக்க வேண்டும். நீ அப்படி இருந்துட்டீனா இது நிச்சயம் நடந்தே தீரும். தேவன் எனக்கு 50 கோடி ரூபா தந்துட்டாரு, நீ விசுவாசமா அசையாம இருந்துட்டீனா வாக்குத்தத்தம் பண்ணினவர். அல்லேலூயா. So I have given it into your hands. உங்க கையில நான் கொடுத்துட்டேன். இனி நீங்க வெளியில ப்ளேம் பண்றீங்களா, பிசாசை தேடிட்டு இருக்கீங்களா, இல்ல உங்க மாம்சத்தை ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு தேவனுடைய மகத்துவத்துக்காக உங்க மாம்சத்தை இழந்தீங்கன்னு வைங்க, நித்திய வாழ்வு நிச்சயம். அதை வேதம் சொல்லியிருக்க. அல்லேலூயா, ஆமென். அதை தான் ரோமர் 12:1 பவுலும் எழுதியிருக்கார். வாசிங்க பார்ப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் சரியான ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்குள் இருக்கின்ற சந்தேகம், இச்சை, காமவிகாரங்கள், களியாட்டுகள், தீட்டு, அது எல்லாவற்றையும் ஜீவ பலியாக செலுத்தி விட்டு தேவனிடம் சரணடைவதே சிறந்த ஆராதனை என்று பவுல் எழுதியிருக்கிறார். அதுக்கு 2-3 வருஷம் 4.5 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு கிறிஸ்து 24-25 எழுதியிருக்கார். 25-26 வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 16-25-26. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், ஜீவனின்படி, மாம்சத்தின்படி, இச்சையின்படி வாழ நினைக்கின்றவன் அதை இழந்து போகின்றான். என் நிமித்தமாக, அவர் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன், 9 கனிகளின் நிமித்தமாக 9 கனிகளை பின்பற்றுகிறவன் தன் ஜீவனை இழக்கின்றவன். 9 கனிகளை பின்பற்றுகிறவன் மாம்சத்தை இழக்கின்றான். அப்படி இழக்கின்றவன், தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான், நித்திய வாழ்வை கண்டடைவான். தொடர்ந்து வாசிங்க பாப்போம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். Clear cut answer from Lord Jesus Christ that you must deny your identity. You must deny your ego. பக்கத்துல போய் சொல்லுங்க, ஈகோ. நான் இந்த ஜாதி, நான் ஜான் கால்டன், அது பேர் தான் ஈகோ. You have to destroy your ego. That is the only enemy. உங்களை தேவனிடம் சேர விடாமல் தடுக்கின்ற ஒரே ஒரு காரியம் ஈகோ. இயேசு கிறிஸ்து எப்படி வேணாலும் மரிச்சிருக்கலாம், மரிக்காமலே பரமேறி இருக்கலாம். ஆனா இதை செய்து தான் பேசின வசனம் இருக்கு பாருங்க, தேவனுடைய காரியத்திற்காக தன் மாம்சத்தை இழக்க வேண்டும்னு, ஜீவ பலியாக செலுத்த வேண்டும்னு செஞ்சு காட்டினவர் இயேசு கிறிஸ்து. எங்க பாஸ்டர்? கொல்கொதா மலையில தான் மாம்சத்தை, எல்லாருடைய பாவங்களை சுமந்த இந்த மாம்சத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் புது மனிதனாக, தேவனுடைய சிருஷ்டியாக, தேவனுடைய ரூபமாக உயிர் தெழுந்தார். That is the secret. He destroyed his one and only enemy. Hallelujah. So இன்னைக்கு நீங்க ஜெயிக்கணும்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு எதிரியை அழிச்சா போதும். அது யாருன்னு உங்க கையில நான் சொல்லிட்டேன், உங்க கையில நான் கொடுத்துட்டேன். வீட்டுக்கு போங்க. இந்த எதிரி தொடர்ந்து வந்துட்டே இருப்பான், தொடர்ந்து அழிச்சுக்கிட்டே இருங்க. ஆமென். இது உன்னால செய்ய முடியாதுன்னா தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள். அவன் மாம்சத்துல பேசினா நீங்க ஆவியில பேசுங்க. அவன் மாம்சத்துல எடுத்துக்காட்டு வச்சானா, அவன் மாம்சத்துல ப்ரூஃப் வச்சானா நீங்க விசுவாசத்தை எடுத்து வைங்க. அவன் ஃபேக்ட்ஸ் வச்சா நீங்க விசுவாசம் வைங்க. அவன் ப்ரூஃப் வச்சா நீங்க தேவனுடைய ரத்தத்தை வைங்க. அல்லேலூயா. வெற்றி நம்மளுடையதா இருக்கணும், மாம்சத்தோடையதா இருக்கக்கூடாது. மாம்சம் மேற்கொள்ளவே கூடாது. மாம்சம் மேற்கொண்ட யாவரும் தோல்விதான் அடைஞ்சாங்கன்னு வேதத்துல போடப்பட்டிருக்கு, ஆதாரமும் பார்த்துருக்கோம். அல்லேலூயா. மாம்சத்தின் இச்சைக்கு லைட்டா இடம் கொடுத்து பரம பொருளையே காட்டி கொடுத்தவன் யூதாஸ், மாம்சத்தின் இச்சைக்காக. அதனால இன்னைக்கு மாம்சத்தின் இச்சை
உங்களுடைய ஒரே எதிரியை அழிச்சிட்டு தேவனிடம் முழுசு ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க புது சிஷ்யா மாறிடுறீங்க. ஆமேன். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்துங்க, நாம ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த ஒரே ஒரு எதிரியை நாங்கள் கண்டுபிடிக்க நீர் உதவி செய்ததுக்காக நன்றி. இன்று முதல் அந்த மாம்சத்தை, மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மாம்சத்தை நாங்கள் மேற்கொண்டு எல்லா காரியங்களிலும் 9 கனிகளை கடைபிடித்து வெற்றி பெற நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறுங்கள். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனே பிதாவின் ஸ்தலத்தில் ஒரு தூணாக அமைக்கப்படுகின்றான். ஹல்லேலூயா. அதனால ஜெயம் கொள்ள வேண்டும். நீங்க எல்லாரும் ஜெயிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெயம் கொள்ளுங்கள். ஓவர் கம். காட் பிளஸ் யூ. ஷலாம்.